பிரியமானவர்களே, நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் இப்படியே வாசிக்கிறோம். நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில் தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 2வது நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 20 முதல் 22 வசனம் எழுதி வைத்திருக்கார் பாருங்கள். ஸோ நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல போய் திரும்பிட்டு கக்கிட்டு வருது, திரும்பவும் போய்ட்டு அதை சாப்பிடுது. அப்படி தான் மூடனுடைய காரியம் இருக்கும். மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான் என்று சொல்லி. ஸோ ஒரு மூடனுக்கு நீங்கள் கற்பித்து சொல்லிக் கொடுத்துட்டு அவனை சரியான முறையில் மனம் திரும்பலைன்னா அவன் திரும்பிய மூடத்தனத்துக்கு போயிடுவான். அதே மாதிரி தான் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை குறித்து எழுதப்பட்டது. கர்த்தரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளால் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, பாவங்களை அறிக்கை செய்து விட்ட பிற்பாடு, மூழ்கியை ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு, கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொண்டு சபையில் வந்து ஆராதிக்கும்போது சபையில் நாம் அங்கத்தினராய் மாறி திருச்சபையில் நாம் சபையின் காரியங்களை கேட்கிற பொழுதெல்லாம் நாம் ரட்சிப்பின் நன்மையினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மாறாக திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு நாம் போயிட்டேன்னு சொன்னால் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அந்த அசுத்தங்களிலே சிக்குண்டு அவர்கள் ஜெயிக்கப்பட்டால், அந்த அசுத்தங்கள் அவர்களை ஜெயித்தால் அவருடைய பின்னிலைமையானது முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நாம் ஆண்டவராய் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் பின்னிட்டு போகவே கூடாது. திரும்பவும் கடந்த கால வாழ்க்கைக்கு, கடந்த கால பாவங்களுக்கு, கடந்த கால கெட்ட உறவுகளுக்கெல்லாம் போகவே கூடாது. இன்றைக்கி நாம் அப்படி இருக்கிறோமா? அதை தான் காலையில் எச்சரிக்கிறார் பாருங்கள் ஆண்டவர். 2 21ஆம் வசனம் சொல்கிறது பாருங்கள். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலாம். நீதியை ஏற்றுக்கொண்டு நீதியின் மார்க்கத்தில் தெரிந்து கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவர்கள் ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலாம். அப்படி விலகுவதை பார்க்கலாம் அவர்கள் அதை அறியாமல் இருந்திருந்தாலே நலமாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் எனக்கு தெரிந்த ஒரு குருவான ஒரு அடிக்கடி நட சொல்லுவார். அவர் வாழ்ந்த நாட்களில், தம்பி பிரதர், நீங்கள் ஒன்று கவனியோ, நீங்கள் ஆண்டு வரை அறியாமல் இருக்கிற காலத்தில் செய்திருக்கிற பாவங்கள் அக்கிரமங்களை குறித்த உங்களுக்கு வரக்கூடிய விசாரிப்பும் தண்டனையும் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் ஆண்டு வரை அறிந்து ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு திரும்பவும் நீங்கள் பழைய வாழ்க்கைக்கு போகிறீங்களே இல்லை, அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு போகிற பொழுது உங்களுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கும். அதனால தான் நாம் ஆண்டு வரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு சத்தியத்தில் நிலைத்திருக்கணும், சாட்சியாய் வரணும். ஒரு நாளும் கடந்த கால அசுத்தங்களுக்கு போகவே கூடாது. பேதுரு தெளிவாக எழுதுகிறார் பாருங்கள். மறுபடியும் எழுதுகிறார் பாருங்கள் 22ஆம் வசனத்தில், நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி புரளவும் சேற்றிலே புரளவும் திரும்பினது போல மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவிக்குமா? எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஒரு நாளும் அந்த பரிசுத்தத்தை விட்டு விலகி போகாதே. பழைய கால அசுத்தங்களுக்கு திரும்ப போகாதே. கடந்த கால உறவுகளை நாடி போகாதே. அவைகள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நாய் கக்கினதை தின்னுகிறது போல, கழுவப்பட்ட பன்றி மடி சேற்றில் பொருள்வது போல உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இதைவிட நீங்கள் நீதிமான்களாக்கப்படாமல் இருந்தாலே தேவலாம் என்று எழுதியிருக்கிற 21ஆம் வசனத்தில் பாருங்கள். 2 பேதுரு 2:20-22 வாசித்து 14 தெளிவாக தெரியும். அதனால நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகிறார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் நேச பிதாவே, அன்பின் ஆண்டவரே, ஆவியானவரே, நம்முடைய அன்பின் கருத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பழைய கால அசுத்தங்களை விட்டு நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்ட பிற்பாடு கடந்த கால வாழ்க்கைக்கு திரும்பி போகிற பொழுது எங்களுடைய பின்னிலைமையானது முன்னிலைமையிலும் மிகவும் கேட்டுள்ளதாக எங்களுக்கு உணர்த்தினதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு நாளும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு போகாமல் ஆவியான தடுத்து நிறுத்தும் கிருபையினாலே எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.